என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஒரு பக்தனுடைய அனுபவத்தை தான் இங்கே பார்க்கிறோம். கவனிக்கிறீங்களா? தாவீது ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கும் போது சொல்கிறார், ஆண்டவரே என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. பற்றி கொண்டிருந்தல் என்றால் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுதல் என்று அர்த்தம். ஆண்டவரை தாவீது உறுதியாய் பிடித்துக் கொண்டானாம், தொடர்ந்து பிடித்துக் கொண்டானாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னவென்றால், எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமான ஒரு பிரச்சனை, நாம் ஆண்டவரை பிடிக்கிறோம், இடையிலே விட்டு விடுகிறோம். ஒரு பிரச்சனை வரும் பொழுதுதான் அதிகமாய் பிடிக்க வேண்டும். ஒரு நோய் வரும் பொழுதுதான் மருந்து தேவை. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது ஜெபிப்பதை விட்டு விடுகிறார்கள், வேதத்தை வாசிப்பதை விட்டு விடுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ஆமா, இந்த ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம், எனக்கு இதெல்லாம் வரலாமா என்று சொல்லுகிறார்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய சரீரத்தில் சற்று பலவீனம் இருக்கிறது. 2 கைகளையும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே என்னால் தூக்க முடியாது. வண்டி பைக் ஓட்ட முடியாது. கார் ஓட்டினாலும் இந்த கை அப்படி திரும்பும்போது இங்கே வலி ஏற்படும். ட்ரீட்மெண்ட் போய் கொண்டிருக்கிறேன். ட்ரெயினில் தான் போகிறேன், பஸ்ஸில் தான் போகிறேன், வர்றேன். அந்த சகோதரன் அந்த எனக்கு செஞ்சு கொடுக்குற ஒரு கிறிஸ்தவர், அந்த எக்ஸசைஸ் பண்ணி கொடுக்குறவர், அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது பல காரியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது சுவிசேஷத்தையும் அவருக்கு சொல்லிக்கொண்டே, அவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்னுடைய சரீரத்தை பலப்படுத்திக்கிட்டு இருக்காரு, நான் அவருடைய ஆத்மாவை பலப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப அவர் கேள்வி, சார் நீங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்றீங்களே, உங்களுக்கு ஏன் வருது கேட்டீங்களா? அநேகருக்கு அப்படி ஒரு கேள்வி. பாஸ்டருக்கு வியாதி வரலாமா? பாஸ்டர் தெய்வம் அல்ல, பாஸ்டர் மனிதன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலிசா தீர்க்கதரிசி மரணத்துக்கு ஏதுவாக வியாதி கொண்டிருந்தார். இந்த உலகத்திலே சரீரம் இருக்கிற வரைக்கும் வயதுக்கும் மற்ற காரியங்களுக்கும் ஏற்ற பலவீனங்கள் வரலாம். அதை கர்த்தர் சுகப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இந்த மனைவி என்னை பார்த்து சொன்னாங்க, இப்படி கஷ்டப்படுறீங்களே, எனக்கு பார்க்க சகிக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. நான் சொன்னேன், இந்த பாதையில நடந்து செல்லணும்னு ஆண்டவர் நியமிச்சிருக்காருமா, இந்த வேதனைப்படவே கூடாது. இவ்வளவு வலி இதெல்லாம் இருக்குன்னா அப்பதான் ஜெயராமுடைய பிரச்சனையை என்னால் உணர முடியுது, அப்பதான் காசியனுடைய பிரச்சனையை என்னால் உணர்ந்து ஜெபிக்க முடியுது. ஸோ ஒரு பாதையில தேவன் நம்மை நடத்துகிறார் என்றால் மற்றவர்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஷர்ட் போட முடியாது, போடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிள்ளைகளை அந்த சட்டையை பின்னாடி இழுத்து விடுங்கடா, கழட்டி விடுங்கடான்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. அதெல்லாம் வரும்பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா கேள்வி கேட்க நமக்கு உரிமை கிடையாது. அந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நீர் என்னை சுகப்படுத்தும்படி நான் உம்மை பற்றி கொள்ளுகிறேன். ஒரு பொருளாதார நெருக்கடி வருகிறது, பல போராட்டங்கள் வருகிறது. அந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டும், ஆண்டவரே நான் உம்மை பற்றி கொள்ளுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு, பிரச்சனை வரும்பொழுது விட்டு விடுகிறோம். ஒரு ஹெலிகாப்டர்ல தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்காக கயிறை கீழே இறக்குகிறார்கள். இறக்கின பின்பு அந்த மனிதன் பிடித்துக் கொள்ளுகிறான். எனக்கு கை வலிக்கிறது, நான் விட்டு விட்டு பிடிக்கிறேன் என்று சொன்னால் மறுபடியும் கீழே விழுவான். கயிறை போடுவார்கள், கயிறிலே வந்து கொண்டே இருப்பான். கை வலிக்கும் போது விடுவான், மறுபடியும் அதே தண்ணீர் விழுவான். கிறிஸ்தவ வாழ்க்கை, கொஞ்சம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிக்கிறோம், போய்கொண்டே இருக்கும் பொழுது சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது ஒரு கையை ஜெபத்தை விடுறோம், இன்னொரு கை வேத வாசிப்பை விடுறோம், ஊழியத்தை விடுறோம், தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை விடுறோம், மறுபடியும் அதே பாதாளத்தில் விழுகிறோம். அங்கே ஏற்கனவே இருக்கிற பழைய நண்பர்கள், பழைய பாவங்கள் நம்மை கவ்வி பிடித்துக் கொள்கிறது. அங்க போய் கொஞ்ச நாள் சொகுசா இருந்து அந்த பாவத்தில் இன்பம் காண்கிறோம். மறுபடியும் வேதனைகள் தீரல, ஆண்டவர் தான் வழினுமே, மறுபடியும் ஆண்டவரை நீர்தான் எனக்கு வழியாய் இருக்கிறீர் என்று மறுபடியும் பிடிக்கிறோம். சில நேரம் பிடிக்கிறோம், சில நேரம் விட்டு விடுகிறோம். ஆண்டவரை பற்றி கொள்ளுதல் என்பது ஜெபத்தை தான் குறிக்கிறது. நீங்கள் ஜெபத்தை பற்றி பிடித்துக் கொள்வீர்கள் என்றால் ஆண்டவரை பிடித்துக் கொண்டீர்கள் என்று அர்த்தம். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கிற விசுவாசிகள், சபைகள் ஏராளம் பெருகிக் கொண்டே போகிறது. தேவனை பற்றி கொள்ளுகிற விசுவாசிகள் அதிகமாக இல்லை. வேதத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது, உம்மை பற்றி கொள்ளுகிறவன் இல்லையே என்று தீர்க்கதரிசி அங்கலாய்க்கிறான். ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், எடுத்து வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால்
நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். தாவீது சொன்னான், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது என்று. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அப்ப இயேசுவை பற்றி கொள்ளுதல் என்பது கைகளில் அல்ல, கைகளில் ஏதோ ஒரு காரியத்தை பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்கிறது இல்ல, மனம். சொல்லுங்க பார்க்கலாம். மனம். என் மனம் என் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த மனதில் தான் பிசாசு கவலைகளை கொண்டு வருவான். இந்த மனதில் தான் பல எண்ணங்களை கொண்டு வருவான். இந்த மனதில் தான் தீய எண்ணங்களை கொண்டு வருவான். தேவனுக்கு விரோதமான அவிசுவாசமான எண்ணங்களை கொண்டு வருவான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள் காணப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று எபிரேய ஆக்கியோன் சொல்கிறார். எனவே அவிசுவாசம் இந்த மனது தேவனை பற்றி கொள்ளாதபடி தூர தள்ளிவிடுகிறது. பிள்ளைகளுக்கு ஏற்ற வயது வந்து திருமணம் நடக்கல, ஜெப ஜீவியத்தை விட்டு விடுகிறோம், அந்த உறுதியான பற்றுதல் போய்விடுகிறது. வயதாகிவிட்டது, நல்ல வேலை கிடைக்கல, பற்றுதல் போய்விடுகிறது. வேதம் சொல்லுகிறது, உன் மனது உறுதியாக ஆண்டவரை பற்றி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பற்றி கொண்டே இருக்குமானால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன். பூரண சமாதானம் அப்படி என்றால் ஒரு டென்ஷன் ஃப்ரீ வாழ்க்கை. வழியிலே சொல்லுவோமா, ஒரு டென்ஷன் ஃப்ரீ வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்கிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர். அப்ப ஏன் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை? ஏன் வாழ்க்கையில குறைவுகள்? ஏன் வாழ்க்கையில பற்றாக்குறை? ஏன் குடும்பத்திலே போராட்டங்கள்? ஏன் கண்ணீர்? ஏன் பலவிதமான போராட்டங்கள்? காரணம், நம்முடைய மனது தேவனை உறுதியாய் பற்றி கொண்டதிலிருந்து விலகிவிட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் பயப்படுகிறான், நீங்கள் கிறிஸ்துவனுடைய உறுதியினின்று விலகிவிடுவீர்களோ என்று என் மனம் பயந்திருக்கிறது என்று இந்த அர்த்தத்தோடு கூட அங்கே சொல்லுகிறார். நீங்கள் கிறிஸ்துவை விட்டு விலகிவிட்டீர்களோ, அந்த உறுதியை விட்டு விட்டீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஆண்டவர் மேல் இருக்கிற உறுதியை நாம் விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வது எப்படி? ஒரு ஆபத்து வரும்பொழுது மட்டுமல்ல, ஒரு பிரச்சனை வரும்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதுமே நான் அவரை பற்றி கொண்டிருக்க நான் பழக வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, அத்திமரம் ஒளிர்விடாமல் போனாலும், அப்புறம் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அப்புறம் மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் என் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். இதுதான், என்னை சுற்றிலும் என்ன நடந்தாலும் எனக்குள் இருக்கிற அந்த பரிசுத்தம், எனக்குள் இருக்கிற ஜெபஜீவியம், எனக்குள் இருக்கிற அந்த வேத தியானம், இதை நான் ஒரு நாளும் விட்டுவிட மாட்டேன். என்னை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் மாற வேண்டுமானால் எனக்குள் இருக்கிற உறுதியாகவே இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த ரகசியம் அநேகருக்கு தெரிவதில்லை. ஏதோ நேரம் கிடைச்சா ஜெபம் பண்றோம், ஏதோ நேரம் கிடைச்சா ஜெபங்கிறது யாரோ ஒரு வரம் பெற்றவர்கள் அல்லது ரொம்ப ஆண்டவருக்குள்ள ரொம்ப டீப்பா போறவங்க தான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம். இல்ல, தவறு. எந்த குழந்தை பேச வேண்டும்? ஒரு குடும்பத்தில் 5 பிள்ளைகள் பிறக்கிறது. எந்த குழந்தை, திறமையுள்ள குழந்தை பேசணுமா, வரம் பெற்ற குழந்தை பேசணுமா, எல்லா குழந்தையும் பேசணுமா? அதே போலதான் ஆண்டவருக்கு வரம் பெற்றவங்க, ரொம்ப டீப்பா கிறிஸ்தவத்துல போறவங்க கிடையாது. எல்லாரும் அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், உங்களுக்கு படிப்பு அறிவு இருந்தாலும் இல்லாட்டாலும், எதா இருந்தாலும் ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிறவர்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உறுதியாய் பற்றி கொள்ளுதல் என்பது கையில் பிடித்துக் கொள்வதல்ல, மனதில் பிடித்துக் கொள்வது. இந்த மனது அலைபாய விடக்கூடாது, மனது உலகத்தை நோக்கி பார்க்க விடக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலே நம்முடைய மனதை அலைபாய விடக்கூடாது. கிறிஸ்துவனுடைய உறுதியினின்று நீங்கள் விலகிவிடுவீர்களோ என்று உங்களை குறித்து என் மனம் பயந்திருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எனவே தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். எப்படி பற்றி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக. பற்றிக்கொள்வதற்கு முன்பாக இத்தனை காரியங்களை நாம் செய்ய வேண்டுமாம். முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி. அப்ப நம்ம யாரை பின்பற்றுகிறோம்? இன்றைக்கு உள்ள வாலிபர்கள் சினிமா நடிகர்கள், வாலிப பிள்ளைகள் சினிமா நடிகைகள்,
அட்வர்டைஸ்மெண்ட்ல வரக்கூடிய காரியங்கள், உலகத்தில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் மேன், விளையாட்டு வீரர்கள், அல்லது நல்ல வாழ்க்கையில பொருளாதாரத்தில் ஜெயம் பெற்ற பொருளாதார நிபுணர்கள், வல்லுநர்கள், பெரிய பிசினஸ் மேன், இவர்களைத்தான் நாம் ரோல் மாடலாக வைத்து அவர்களை பின்பற்றுகிறோம். ஒரு மனிதனுடைய ஹேர் ஸ்டைலை பார்த்தா அவனுக்குன்னு ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கணும். அடுத்தவருக்காக அடுத்தவனை போல நம்முடைய ஹேர் ஸ்டைலை நாம் என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. யாரை நான் பின்பற்றுகிறேன்? நான் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு முன்பாக நான் யாரை பின்பற்றுகிறேன் என்ற கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த திருவசனத்தை கேட்பது நல்ல பிரசங்கத்தை கேட்டோம் என்கிற திருப்தியில் நீங்கள் போவதற்காக அல்ல, இந்த பிரசங்கத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிவதற்காக. இந்த வசனத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படியுங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், அங்கே ஆயத்துறையில உட்கார்ந்து இருக்கிற மத்தேயு என்கிற லேவியை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொன்னார். அதற்கு முன்பு அவன் ரோமாபுரியில் இருந்த பல தலைவர்களை அவன் பின்பற்றி இருக்கலாம். ஏனென்றால் அவன் யூதன், ரோமர்களுக்கு சாதகமாக தன்னுடைய சொந்த ஜனங்களிடத்தில் வரி வாங்கும்படியாக அங்கே அமர்ந்திருந்தான். சோ அவன் ஒரு யூதனா இருந்தாலும் ரோமர்களை பின்பற்றுகிற ஒரு மனிதனாக இருந்தான். இப்படி பலரும் பின்பற்றி கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இதுவரை நீ எதையோ யாரையோ பின்பற்றினார், இன்று முதல் நீ என்னையும் என் வார்த்தைகளையும் பின்பற்ற நான் உன்னை அழைக்கிறேன் என்று சொன்னார். உலகத்தில் நீங்கள் வாழ்ந்திருந்த நாள் வரை உலகத்தில் சத்தியத்தை அறிவதற்கு முன்பாக நாம் கண்டபடி வாழ்ந்தோம், பொய் சொன்னோம், திருடினோம், சண்டை போட்டோம், எத்தனையோ காரியங்களை செய்தோம், குடித்தோம், புகைத்தோம், எவ்வளவோ காரியங்களை செய்தோம். அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். ஆனால் இன்றைக்கு எங்கும் உள்ள மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே ஆண்டவருக்குள் வந்த பின்பு நான் பின்பற்றின காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசுவை பின்பற்றினால்தான் அவரை போல நான் மாற முடியும். எனவே உலகத்தில் உள்ள ஆசாபாசங்கள், உலகத்தில் உள்ள காரியங்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம், இன்றைக்கு உள்ள ஸ்டைலை பின்பற்ற வேண்டாம். உங்களுக்கு என்று ஒரு முக அமைப்பு இருக்க வேண்டும். அதே போல பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், உங்களுடைய ஹேர் ஸ்டைல், புருவத்தை வலிக்கிறது, பல காரியங்கள், இதெல்லாம் யாரை பின்பற்றுகிறோம்? சினிமா நடிகைகளையா அல்லது அட்வர்டைஸ்மெண்ட்ல வரக்கூடிய காரியங்களையா? உனக்கென்று ஒரு அழகை தேவன் வைத்திருக்கிறார். தம்பி, உனக்குன்னு ஒரு அழகை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ மற்றவர்களை பின்பற்றக்கூடாது. எப்ப போனாலும் வெளியே போகும் பொழுது உங்களை பார்க்கும் பொழுது ஒரு பரிசுத்தவாட்டி என்கிற உணர்வு வர வேண்டும். உங்களை பார்க்கும் பொழுது வெளியில் இருக்கிற ஆண்கள் ஒரு காம இச்சையோடு பார்ப்பதற்கு ஏதுவாக உங்களுடைய நடவடிக்கை இல்லாதபடிக்கு உங்களை பார்க்கும் பொழுது ஒரு தெய்வ பயம் வர வேண்டும். அதே போல வாலிப தம்பி, உன்னை பார்க்கும் பொழுது, வாலிபர்களே, ஆண்களே, உங்களை பார்க்கும் பொழுது ஒரு எக்ஸிக்யூட்டிவ்க்குரிய ஒரு லுக் இருக்கணுமே தவிர ஒரு இந்த உலக பிரகாரமான சினிமா நடிகனை போல இருக்கக்கூடாது. ஆமேன் சொல்லுவீங்களா? என்னை பார்க்கும் பொழுது ஒரு எக்ஸிக்யூட்டிவ், ஒரு பெரிய மேல் அதிகாரி போல இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் தான் இருக்க வேண்டும். என்னையும் அறியாமல் சிறு வயதிலிருந்தே நன்றாக உடுத்த வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இருந்தது. நல்ல பீக்கா ட்ரெஸ் பண்ணுவேன். கர்த்தர் காரணம் என்னவென்றால், வெளியே போகும் பொழுது, நான் சென்னைக்கு வந்தபோது ஆரம்பங்களில் ஹோட்டல்கள், உங்களுக்கு தெரியும், ஹோட்டல்களில் வேலை பார்த்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, உள்ள இருக்கும்போது ரொம்ப அழுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம், சாம்பார் ரசம் எல்லாம் உடம்புல பட்டு தான் இருக்கும். ஆனால் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா பீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வரும். ஏதோ பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குற மாதிரி என்ன பார்த்தா தெரியும். ஏன்னா அன்றிலிருந்து இன்று வரை நான் வெளியே வரும்பொழுது, வீட்டை விட்டு வெளியே வந்தால் ஒரு பெரிய ஆபீசரை போலதான் இருக்க வேண்டும். அது இன்றைக்கு எனக்கு உதவுகிறது. ஆமென் சொல்லுமா? இன்றைக்கு நான் கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய ஊழியக்காரன். எனவே நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தரை பின்பற்றி. அந்த வசனத்தை ஒண்ணுன்னா வாசிக்க போறோம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி. நல்ல கவனிங்க, இயேசுவை பின்பற்றுகிறவங்க உடை மட்டுமல்ல, பேச்சு மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை பின்பற்றுவருடைய பேச்சு மாறும். மீன் பிடிக்கிறவங்க எப்படி பேசுவாங்க? அது உங்களுக்கே தெரியும். யாரையும் சொல்லி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். ஆனால் பேதுரு மீன் பிடிக்கிறவனாக இருந்தான். இயேசுவை பின்பற்றினபடினால் அவன் குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒருத்தி கேட்கிறான், நீயும் அவர்களோடு உள்ள ஒருவன் தானே, உன் பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது என்று. ஏனென்றால் நீ இயற்கையிலே ஒரு மீன் பிடிக்கிறவனை போல பேசி இருந்தால் நாங்கள் நீ யாரோ ஒருவன் நினைத்திருப்போம். ஆனால் இயேசு பேசுவதை போல பேசுகிறாயே, இயேசுவோடு கூட இருந்த மாதிரி நீ பேசுகிறாயே, அவருடைய சீஷர்கள் பேசுகிறது போல பேசுகிறாயே. சகோதரனே, சகோதரியே, உங்கள் வேலை ஸ்தலத்தில் மற்ற இடங்களில் எப்படி பேசுகிறீர்கள்? இயேசுவை போல பேசுகிறோமா? நாம் எப்படி பேசுகிறோம்? கொஞ்சம் யோசித்தப்ப, என்னையும் சேர்த்து தான் இந்த பிரசங்கத்தில் இணைத்துக் கொள்கிறேன். நம்முடைய பேச்சு, இந்த வசனத்தை தியானித்த போது நானே கொஞ்சம் கூச்சப்பட்டேன். சில நேரங்களில் வீடுகளில் நான் பேசும்போது கூட, அன்றே நான் இப்படி உம்மை பின்பற்றுகிறவனை போல நான் பேசுவதில்லையே என்று சொல்லி
இன்னைக்கு நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, நீங்க பேசுற பேச்சு ஒரு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்பதை வெளிப்படுத்துகிறதா, அல்லது உலகத்தில் உள்ள ஒரு ரவுடியவோ அல்லது குடிகாரனையோ மற்ற யாரையோ பிரதிபலிக்கிறதா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நான் வெட்கப்படாமல் சொல்கிறேன், சில நேரங்களில் நான் வீட்டில் பிள்ளைகளை திட்டும் போதோ மனைவி பேசும்போது, என்ன குடிகாரம் பேசுற மாதிரி பேசுறீங்கன்னு கேட்பாங்க. அப்பெல்லாம் எனக்கு சுருக்குன்னு தெரியும். அந்த நேரத்தில் விட்டு கொடுக்க மனசு வராது, வீம்பு பேசுவேன். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு சுதாரிச்சு பார்ப்பேன், இந்த வார்த்தை என் மனைவி வாயிலிருந்து வந்துருச்சு. அப்ப குடிகாரனை என்னை ஒன்னா நினைக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமாயிடுச்சா? யோசித்து பாருங்கள், நம்முடைய பேச்சு யாரை வெளிப்படுத்துகிறது? கேலியாக, கிண்டலாக, பகடியாக, நக்கலாக ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு மனிதன் அப்படி பேச முடியாது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என் பேச்சு, என் நடை, உடை, பாவனை உம்மை பின்பற்றுகிறவன் என்பதை அறிவிக்க வேண்டும். நேரம் இல்லாதபடி நாளை கடந்து போகிறேன். இரண்டாவதாக, அவருக்கு பயந்து. ஹலோ, கர்த்தருக்கு பயப்படுறது என்னது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுறது என்னது? தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ரொம்ப அதிகமா ஃப்ரெண்டோட உட்காந்து சலச்சலன்னு பேசுனீங்கன்னா அது பாவம். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுறது பாவம். பொறாமை பாவம். வைராக்கியம், அடுத்தவங்ககிட்ட பேச மாட்டேன்னு வைராக்கியமா இருக்கிறது, சத்தமா சொல்லுங்க. நம்ம நினைக்கிறோம் குடி, வெறி, சினிமா, சிற்றின்மை இதான் பாவம். இல்லைங்க, அந்த பாவத்தை விட நிறைய பாவம் உள்ள சபைக்குள்ள கிடக்கு. கிறிஸ்தவ சமுதாயத்துல ஏகப்பட்ட பாவம் கிடக்கு. வைராக்கியம், கோபம், கசப்பு, விட்டு கொடுக்காத தன்மை, தாழ்ந்து போகாத தன்மை, இதைத்தான் வேதம் பாவம் என்று சொல்கிறது. பழக்க வழக்கத்தில் பாவத்தில் இருக்கிறவன் ஒரு நாள் தெரிந்து விடுவான். ஆனால் ஜென்ம குணம் மாறாமல் இருந்தால் நாம் பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, நான் கர்த்தருக்கு பயந்தா என் வாழ்க்கை மாறி இருக்குமே. யாருமே இல்லாத போது டிவியில எதை பாக்குறீங்க, உங்க மொபைல்ல எதை பாக்குறீங்க அப்படின்னா நீங்க மனுஷனுக்கு பயப்படுறீங்கன்னு அர்த்தம், கர்த்தருக்கு பயப்படலன்னு அர்த்தம். கர்த்தருக்கு பயந்தா 24 hours உங்க கண்ணு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீனை யார் கண்ணு பாக்குது? பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க கண்ணு பாக்குறத இயேசுவும் சேர்ந்து பாக்குறாருன்னு சொல்லுங்க. அப்பா பாத்தீங்கன்னா எப்படி ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் சொல்லுங்க? கிடைக்குமா? தப்பானதை பார்த்தா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் போயிடும், ஆண்டவருடைய பிரசன்னம் போயிடும், தேவ கிருபை போயிடும். அப்ப என் கண்ணு நான் பார்க்கிறேன், யாருமே பார்க்கலன்னு நினைக்க கூடாது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில யாருமே இல்லாத போது பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடையாது. நம்ம எல்லாரும் அதுலதான் தவறிடும். என்னையும் சேர்த்து சொல்றேன். யாருமே பார்க்கலங்கிற நேரத்தில் போய் உதாரணத்துக்கு சொல்றேன், வீட்டில் எல்லாம் சொந்தக்காரவங்க இருக்காங்க, அவங்கவுங்க இருக்காங்க, விசுவாசிகள் இருக்காங்க, பிள்ளைங்க மேல எனக்கு கோவம் வருது, வெளியே காட்டுவேனா? காட்ட மாட்டேன். அரே செல்லாம் அப்படின்ட்டு மழுப்பிட்டு போயிடுவேன். யாருமே இல்லாட்ட டேய் அப்படின்னு அந்த உருமல். அப்பயும் யாரு தான் பார்க்கறது? ஆண்டவர் தான் பார்க்கிறார். ஒரு அழிலே சொல்லுவோமா? அப்ப 24 hours ஆண்டவர் பார்க்கிறாருங்கிற அந்த உணர்வு நமக்கு இல்லாதனால தெய்வ பயம் இல்லை. அப்ப கர்த்தருக்கு பயந்தா 24 மணி நேரம் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். சிலர் கேட்கிறாங்க, இப்படியெல்லாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியுமா? முடியும் என்பதனால் தான் வேதத்தில் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். உங்க பலத்துல முடியாது, தேவனுடைய கிருபையினால் முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே இன்றைக்கு நாம் யாரை பின்பற்றுகிறோம்? யாருக்கு பயப்படுகிறோம்? மேல் அதிகாரிகளுக்கு பயப்படுறாங்க. இன்னும் உங்களுக்கு சொல்லட்டா, 8:15 வந்த விசுவாசிகளே, 8:30 வந்த விசுவாசிகளே, 8 மணிக்கு வந்த விசுவாசிகளே, உங்களுக்கு சொல்றேன், நீங்க யாருக்கு பயப்படல? யாருக்கு பயப்படல? கர்த்தருக்கு பயப்படல. கர்த்தருக்கு பயந்தா 7:30 மணிக்கு இங்க இருப்பீங்க. நீங்க 1000 சாக்கு போக்கு சொல்லலாம், கவலை இல்லை. ஸ்கூல்ல யாருக்கு பயப்படுறாங்க? பிள்ளைங்க டீச்சருக்கு பயப்படுறாங்க. வேலை பார்க்கறவங்க ஆபீஸ்ல யாருக்கு பயப்படுறீங்க? மேல் அதிகாரிக்கு பயப்படுறோம். லேட்டா போனா திட்டுவாரு இல்லையா? வேலைக்கு போகும்போதுல லேட்டா போனா திட்டுவாங்க. எல்லாருக்கும் பயப்படுறோம். ஆனா தேவனுடைய வீடு திறந்த மடம். இஷ்டத்துக்கு வர்றோம், நேரத்துக்கு வர்றோம். ஏன் தெரியுமா? நைட் டியூட்டி பார்த்துட்டு வர்றவங்கள நான் சொல்லல. அப்படிப்பட்டவங்க நீங்க கவலைப்பட வேண்டாம். டியூட்டி முடிச்சுட்டு, நைட் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வர்றவங்க அதுக்கு எக்ஸம்ஷன் உண்டு. ஆனா வழக்கமாவே நான் லேட்டா தான் வருவேன். இந்த ஆள் எவ்வளவுதான் கத்தினாலும் சரி, இவர் எவ்வளவுதான் உயிரை கொடுத்து சொன்னாலும் சரி, இதுதான் என் வாழ்க்கைன்னா நீங்கள் தேவனுக்கு பயப்படவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு ஸ்கூல்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு பயந்தா, இங்க ஹெட்மிஸ்டர்ஸ் இருக்காங்க, சந்திரா இருக்காங்க, நீங்க எத்தனை மணிக்கு போகணும், கரெக்டா போகணும்ல, இல்லாட்டி திட்டுவாங்கங்கிற பயம் இருக்குல்ல, ரைட்?
வேலைக்கு போகும்போது சரியான நேரத்துக்கு போகாட்டி என்ன செய்வாங்க? திட்டுவாங்கங்கிற பயம் இருக்குல்ல. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு சரியான நேரத்துக்கு போகாட்டி திட்டுவாங்கிற பயம் இருக்குல்ல. ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? திட்ட மாட்டாங்க. மேல இருந்து 2 கண்ணு பார்த்துக்கிட்டு. அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாரு? சிசிடிவி கேமரா. உலகத்தில் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. ஆனால் அதை விட மேலே ஒருத்தர் இருக்காரு, பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே அவரு ஆரம்ப ஜெபத்துக்கு முன்னாடியே என் பிள்ளைங்க வரப்போறாங்க, என்ன ஆராதிக்க போறாங்கன்னு இங்க இருந்து ஆண்டவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. லேட்டு ஆராதனை முடிஞ்ச உடனே செய்தி கேட்கறதுக்கும் காணிக்க போடுறதுக்கும் வரீங்கள, அவங்கள பார்க்கும்போது ஆண்டவருடைய உள்ளம் உடையும். ஏன் உள்ளம் உடையுது? ஆண்டவருடைய உள்ளமும் உடையும். ஏன் தெரியுமா? நம்ம யாருக்கு பயப்படலை? ஏன் தெரியுமா? நமக்குள்ள ஒரு 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 தீர்மானம் இல்லை. ஒரு தீர்மானம் இல்லை. இந்த டைமுக்கு நான் போகணுங்கிற தீர்மானம் நமக்குள்ள இல்லை. அந்த தீர்மானம் வந்துருச்சுன்னா கரெக்டாக நம்ம அந்த டைமுக்கு என்ன செய்வோம்? போயே தீருவோம். என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் மிகுந்த சிரமப்பட்டு கற்றுக்கொண்டேன். இந்த பஞ்சுவாலிட்டிங்கிறது சாதாரணமாக வராது. பழகிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுக்கக்கூடியது அந்த பஞ்சுவாலிட்டி தான். லேட்டாக வர்றவங்கள பாஸ்ட்டும் விரும்ப மாட்டார், ஆண்டவரும் விரும்ப மாட்டார். அன்பு செலுத்துகிற உண்மைதான். ஆனால் அவங்கள பார்த்தா அதில் ஒரு குறை உண்டு. 3வது காரியத்துக்கு போவோம். அவர் கற்பனைகளை கை கொண்டு. 3வது என்னது? உங்கள் கம்பெனியில் என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு? நிறைய இருக்கு. ஏதாவது 1-2 சொல்லலாமே. சேஃப்டி என்ன செய்யணும்? தலைக்கு ஹெல்மெட் போடணும். ஹெல்மெட் போடாமல் எனக்கு தலை வலிக்குது, ஹெல்மெட் போட மாட்டேங்க விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கை கொள்ளணும். அடுத்து சேஃப்டி ஷூ போடணும். இஷ்டத்துக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டு போக முடியுமா? சேஃப்டி ஷூ போடணும். அப்புறம் வேற க்ளவுஸ் போடணும். கைக்கு க்ளவுஸ் போடணும். கோட்டு போடணும் இல்லையா? லேபில் போகும்போதுல கோட்டு போடணும். வேற யார் உங்களுக்கு உங்கள் கம்பெனியில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்? பிள்ளைங்க எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை தான் போட்டு வரேன்னு வந்தால் உள்ளே விடுவீங்களா? ஸ்கூலுக்குள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா ஸ்கூலுக்குள்ளே போயாச்சுன்னா அந்த ரூல்ஸ் யூனிஃபார்ம் போடணுங்க. அப்போ உலகத்தில் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு உரிய எல்லா கட்டளைகளுக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? கீழ்ப்படுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் கிறிஸ்தவனாயிருந்தால் அவன் கை கொள்ள வேண்டிய கற்பனைகள் உண்டு. இந்த கற்பனைகளை கைக்கொள்ள. இதுதான் ஆண்டவரை பின்பற்ற. முதல்ல நான் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். 2வது கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். 3வது நான் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல தத்துவங்களை கைக்கொள்றாங்க. சமீபத்தில் ஒரு ஸ்டுடியோவுக்கு போயிருந்தேன். அநேக மனுஷர்கள் சொன்ன பொன்மொழிகளை அங்க எழுதி வச்சிருக்காங்க. அநேக மனிதர்கள் சொன்ன பொன்மொழிகளை லேமினேஷன் போட்டு சுத்திலும் வர்றவங்க எல்லாம் படிக்கட்டும். ஆனா கிறிஸ்தவர்களுடைய கடையில ஒரு வசனத்தை பார்க்க முடியுது. ஹலோ, வியாபாரிகள் இருக்கீங்களா? வியாபாரிகளே, உங்க கடைக்கு வர்றவங்க யாராவது வசனம், ஐயோ வசனத்தை பார்த்தா நம்ம தொழில் பாதிக்கப்படுமே, இன்னும் அந்த வசனம் தான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அந்த வசனம் உனக்கு பயத்தை உண்டு பண்ணும். பொய் சொல்ல முடியாது. வசனத்தை போட்டுட்டு நீங்க பொய் சொல்ல முடியாது. கள்ளத்தராசு வைக்க முடியாது. கிறிஸ்தவங்க நியாயமானவங்க சரியா வாங்குவாங்கங்கிற ஒரு பேர் வரணும். உங்க கடையில் அட்லீஸ்ட் ஒரு வசனமாவது தொங்க போடும். இடம் இருந்தா நிறைய வசனத்தை தொங்க போடுங்க. கற்பனைகளை கை கொள்ளுங்கள். வசனத்தை கை கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னார், வசனத்தை கை கொள்றன்னு என்னது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இதுக்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறர். இங்கதான் பிரச்சனையா இருக்கு. ஹலோ, நம்மளை நேசிக்கிறோம், ஆனா யாரை நேசிக்க மாட்டேங்கிறோம்? கற்பனைகளை கை கொள்வது என்பது தொடாதே, தீண்டாதே, ருசி பாராதே, இதை செய்ய மாட்டேன், வெள்ளதான் உடுத்துவேன், அல்லது நான் அப்படித்தான் பண்ணுவேன், இப்படித்தான் பண்ணுவேங்கிற பிரதிஷ்டை அல்ல. உன் அயலானை நேசிக்க வேண்டும். உன்னை நேசிப்பது போல நீ மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இதுதான் இயேசுநாதர் நமக்கு கற்றுக் கொடுத்த கற்பனை. அப்ப ஆண்டவரை பற்றி கொள்றதுன்னா இத்தனை காரியம் உள்ள இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? பற்றி கொள்ள முடியும். அவருக்கு கர்த்தரை பின்பற்றி, அவருக்கு பயந்து, அவர் கற்பனைகளை கை கொண்டு, அவர் சத்தத்தை கேட்டு. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட அனுபவம் இருக்கு? நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அந்த டாக்டர் பிசியோதெரபி, சார் கடவுள் பேசுவாரா சார்? அவர் ஒரு கிறிஸ்டின் தான், வசனமெல்லாம் மாட்டியிருக்கு, கடவுள் பேசுவாரா சார்? நான் சொன்னேன், அப்பப்போ பேசுவார். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட அனுபவம் இருக்கு? கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட அனுபவம் உள்ளவங்க கைது காட்டுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், எல்லாரும் கேட்டிருக்காங்க. எப்படி தெரியுமா? யார்ட்டையாவது நீங்க சண்டை போட்டிருப்பீங்க, உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும், நீ கிறிஸ்தவன் சண்டை போடாதன்னு சொல்லியிருக்கோம். அந்த சத்தம் எத்தனை பேர் கேட்டிருக்கு? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம்.
அதான் கர்த்தர் பேசுறது. சும்மா ஆடியோ வாய்ஸ் எல்லாம் கேட்காது. நீங்க ஒரு தப்பு பண்ணும்போது உங்க மனசாட்சி பேசுவீங்களா, அதுதான் கர்த்தர் பேசுறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த சத்தம் தான் கர்த்தர் பேசு. இன்னைக்கு விடிய விடிய 40 நாள் உபவாசம் போட்டு ஒட்ட ஒட்ட வயிறை காயப்பட்டு கர்த்தாவே பேசினாலும் நான் உன்கிட்ட ஏற்கனவே பேசிட்டு இருக்கேன், நீ கீழ்ப்படிய மாட்டேங்கிற. அதுக்கு கீழ்ப்படி தொடர்ந்து நான் பேசுவேன். ஏற்கனவே பேசிக்கொண்டே இருக்க, ஒவ்வொரு நாளும் பேசுறார். நம்ம இந்த வசனத்துக்கு புறம்பா ஏதாவது செய்யும் பொழுது உடனே பேசுறார் ஆண்டவர். நம்முடைய மனசாட்சியில பேசுறார். இன்னும் ஆழமா சொல்லணும்னா 21 நாள் உபவாசம் நடக்குது, நீ போய் ஜெபம் பண்ண கூடாதுன்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறார். ஆனா நம்ம தான் கீழ்ப்படியறது இல்ல. பேசுறாரா? உண்மை சொல்றவங்களா ஆமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். பேசுறாரா? சர்ச்சில் ஜெபம் நடக்குது, போய் ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் பேசுறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல, போறது இல்ல. ஏன்னா யார மனுஷனை அசட்டை பண்ற மாதிரியே நம்ம யாரையும் அசட்டை பண்ண கத்துக்கிட்டோம்? தேவ சத்தத்தை. தேவன் நமக்குள்ளிருந்து பேசுகிறார், அந்த சத்தத்தையும் அசட்டை பண்ண கற்றுக்கொண்டோம். சரி, இன்னைக்கு மாசத்துல முதல் ஆராதனை ஒரு வாக்கு தத்துவம், நல்ல ஆசீர்வாதமா பேசுவாருன்னு நினைச்சேன். இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்றாரு. ஹலோ, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அஸ்திபாரம் இதுதான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இப்படி வாழ்ந்துட்டா ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொட்டுன்னு கொட்டும் இல்லையா சொல்லுவோமா? அடுத்து என்ன சொல்லுங்கன்னா, நீங்க என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. அவ்வளவுதான். நீங்க அவரை உறுதியா பற்றி கொண்டீங்கன்னா அவர் உங்களை பொருளாதாரத்துல தாங்குவாரு, சுகவீனத்துல தாங்குவாரு, பலவீனத்துல தாங்குவாரு, வேதனையில தாங்குவாரு, அழுகையில தாங்குவாரு. ஆனா நீங்க அவரை என்ன செய்யணும்? பற்றிக்கொள்றதுன்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆண்டவரே நான் உண்மை பற்றுக்கொள்கிறேன், நான் உண்மை பற்றுக்கொள்கிறேன். பக்கத்து இருக்கார ஏதாவது சொல்ல அப்படின்னு. அப்ப என்ன பற்றிக்கொள்ளுதல் என்றால், அங்க சண்டை போட்டு நான் இங்க பற்றிக்கொள்வேன் இல்லை, அவர்களை நேசிக்க வேண்டும். இல்லையா சொல்லுவோமா? இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? ஆண்டவரை பற்றிக்கொள்ளுதுன்னா இவ்வளவு விஷயம் இருக்கு. நான் அவரை பின்பற்ற வேண்டும், அவருக்கு பயந்து நடக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அவர் சத்தத்தை கேட்கணும். கேட்கிறதுன்னு என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், காதுள்ளவன். அப்ப யாருக்குமே காது இல்லையா? இங்க இருக்க நிறைய பேர் காது இல்லையா? ஏன் அந்த வார்த்தையை சொன்னாரு? கீழ்ப்படியும்படியாக ஆண்டவர் சொல்றதை நான் கேட்டு கீழ்ப்படியணுங்கிற எண்ணமுடைய காதுடையவர்கள். சில பிள்ளைங்க பார்த்துறீங்களா, வீட்டில் அம்மா கூப்பிட்டு இருப்பாங்க, அது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கோம். கூப்பிட்ற காது கேட்கல, எப்போ கூப்பிட்டீங்க? எனக்கு கேட்கவே இல்லையே. எல்லாம் கேட்டிருக்கோம், ஆனா அது கேட்காத காது, கேட்காத மாதிரி நடிக்கிறது. ஆமாங்கிறவங்க எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அது நிறைய இடத்துல நீங்க எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அதை தான் கேட்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாம் ஆமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாங்க, யார் நமக்கு என்ன தண்டனையா கொடுக்க போறாங்க? நீங்க எல்லாம் ரொம்ப கில்லாடி. சொல்லியிருக்கமா இல்லையா? ஆமா, ஒத்துக்கிட்டாரு. செஞ்சிருக்கமா இல்லையா? ஆமா, செஞ்சிருக்கமா இல்லையா? அப்புறம் ஏன் ஆமா சொல்ல மாட்டேங்கிறீங்க? காது கேட்காத மாதிரி எத்தனை முறை இருந்திருக்கோம், செவிடு மாதிரி எத்தனை முறை இருந்திருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, காது உள்ளவன் என்று சொன்னா கேட்டுக்கிட்டு கேட்காத மாதிரி இருக்கவன் சத்தத்தை என்னைக்குமே கேட்க மாட்டான். அது கேட்ட உடனே ஆண்டவரே நான் கீழ்ப்படியணுங்கிற எண்ணம், அதான் கேட்கிறது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து என்னது? ஆண்டவரை பணிந்து கொண்டு அவரை ஆராதித்து அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணுமா? அவரை பற்றி கொள்ளணுமா? அப்படி பற்றி கொள்ளும் போதுதான் ஆண்டவருடைய கரம் நம்ம என்ன செய்யறது? தாங்குகிறது. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எசேக்கியா தீர்க்கதரிசி, எசேக்கியா ராஜா, அவனுடைய நாட்களில் சனகரிப்பு என்று சொல்லக்கூடிய ராஜா வந்து அந்த தேசத்தை முற்றுகை போட்டு விட்டான். வெளியே யாரும் போக முடியவில்லை. பயங்கரமாய் பேசுகிறான். உன் தேசத்தை அழிக்க கர்த்தர் தான் என்னை அனுப்பினார். நீ யாரை நம்பி இருக்கிறாய்? என்னை விரோதிக்கும்படி நீ யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? அந்த கர்த்தரை நம்புவேன் என்று சொல்வாய், ஆனால் அந்த கர்த்தர் தானே என்னை அனுப்பி இருக்கிறார். நீ யாரை நம்பி இருக்கிறாய்? எத்தனையோ தெய்வங்கள் கும்பிட்ட தேசங்களை எல்லாம் நான் அழித்து விட்டேன், அந்த தெய்வம் எல்லாம் அவங்களை காப்பாத்தல. அதை போலதான் உங்க தேசமும். யார் என்னை எதிர்க்க முடியாது. உங்களை கொல்லுவேன், அடிப்பேன், நிர்மூலமாக்குவேன், உங்கள் தேசத்தை கட்டுக்கொள்வேன் என்று வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த நேரத்தில் கர்த்தரை பற்றி கொண்டார்கள். உங்களுக்கு வெளியிலிருந்து ஆபத்து வரலாம், பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம். அந்த நேரத்தில் ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு தலையில கையை வச்சுட்டு உட்காரக்கூடாது. இந்த எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனா, கர்த்தருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான்.
இதுதான் என் ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது. ஜெபித்தான், தைரியமா இருந்தான். ஜெபம் பண்ண உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சு? தைரியம் வந்துருச்சு. நல்ல கவனிங்க, உங்க பயத்துல ஜெபம் பண்ணி பழகுங்க. உங்களை அறியாம ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஜெபம் பண்ண 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 உள்ளுக்குள்ள ஆவியான ஒரு தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்ப சனகரிப்பு பயங்கர கோவப்படுறான். நான் உன்னை அப்படி பண்ணிடுவேன், எப்படி பண்ணிடுவேன், அப்படி இப்படின்னு சொல்ல சொல்ல இவன் கர்த்தாவே பாரும், மற்ற எல்லா தெய்வங்களும் அந்த தேசத்தை காப்பாத்தல, ஏன்னா அது தெய்வம் இல்லை, நீர் தெய்வம். அவன் பேசுனது எனக்கு விரோதமா பேசல, உமக்கு விரோதமா பேசினான்னு ஆண்டவரை உசிப்பி ஏற்றி விடுறான். கொஞ்ச நேரம் ஆச்சு. ஆண்டவர் சொல்லாரு, அவன் வந்த வழி அவனை திருப்பி கொண்டு போவேன், அவன் மூக்குல தொரட போட்டு வாயில தொரட போட்டு நான் அவனை இழுத்துட்டு போவேன்னு சொல்றாரு. அவ்வளவு பெரிய ராஜா அன்னைக்கு நைட்டு தூங்குறான். எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புனாரு, 1,80,000 பேர் சாகடிச்சிட்டான். சத்தமா ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். நீ ஜெபிக்கிற ஆளா இருந்தா நீ தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள உனக்காய் கிரியை செய்கிற தேவனா இருக்கிற. பல இரவுகள் காத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்ல உறுதியா பற்றி கொண்டு நல்ல மனம் விட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா விடுவதற்குள்ளாக அற்புதம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். காலையில எழுந்து பார்க்கும் பொழுது இந்த வீர வசனம் பேசினானு அவன் முகம் எப்படிப்பட்ட முகமாச்சு? செத்த முகமாக. வேதம் அப்படித்தான் சொல்லுது, செத்த முகமாக தேசத்து போயிட்டான். ஏன்னா இவன் கூட சண்டை போட வந்த 1,80,000 வீரர்கள் செத்து போயிட்டாங்க. அவங்க வீரர்கள்லாம் வந்து சண்டை போடல, எசேக்கியா ராஜாவுடைய ராணுவ வீரர்கள் வந்து சண்டை போடல. பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புனார். அவன் வந்து ஒரே அடியில 1,80,000 பேரை சாகடிச்சிட்டான். இப்ப அவன் தனியா நிக்கிறான், சண்டை போடல, செத்த முகமா போறான். அங்கேயும் போய் புத்தி வரல பாருங்க, இப்பயாவது இந்த தெய்வத்தை சார்ந்து கொள்ளாம. இவ்வளவு அற்புதம் நடந்திருக்கு, அவங்க தெய்வம் அவங்களை காப்பாத்திருச்சுன்னு தெரியுது. மறுபடியும் போய் தன் தேசத்துல போய் தன் தேவனை பணிந்து கொண்டான் போட்டிருக்கு. அவன் சாமி கும்பிடும் போதே அவன் பெத்த பிள்ளை போட்டு தள்ளிட்டான். பைபிள்ல படிச்ச ஞாபகம் இருக்கா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியா அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜெபிக்க விரும்புறேன், நான் ஆண்டவரை உறுதியா பற்றி கொண்டிருக்கிறேன்னா, பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது, அல்லது பல நம்முடைய மனதை வேதனைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது அந்த உறுதியிலிருந்து விட்டுறோமா அல்லது உறுதியா பற்றி கொள்றோமா? கர்த்தரை பற்றி கொள்வது என்றால் என்ன என்று சொன்னேன். முதலாவது அவரை பின்பற்றணும். சொல்லுங்க பார்க்கலாம். அவரை நம்மளை பார்த்தாலே இவங்க கிறிஸ்தவங்க, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இது தெரியும். இரண்டாவது, அவருக்கு பயப்படுற பயம். மூன்றாவதாக அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு. பைபிள்ல என்னெல்லாம் ஆண்டவர் உங்களோட பேசுறாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு கைக்கொள்ளுங்க. நான்காவது, நல்ல அவரை ஆராதிங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு ஆண்டவரை பற்றி கொள்வீர்கள் என்றால் ஒரு பூரண சமாதானத்தை தேவன் தருவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பியுள்ளோ, உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பியுள்ளோ, பூரண சமாதானம் பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, இந்த புவிதனில் தருபவரே. காலவெளியில கர்த்தர்களோடு கூட பேசினார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய மனதுள்ளவர்களாய் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் பூரண சமாதானம் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பயம் இல்லாமல், பதஷ்டம் இல்லாமல் ஒரு சமாதானமாய் வேலை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் செய்கிற தொழிலில் ஒரு பதஷ்டம், பயம் இருக்காது. ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவரே, நான் இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி கர்த்தருக்கு பயந்து உம்மை பின்பற்றி உம்மை சேவித்து உடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ விரும்புகிறேன். அப்படிப்பட்டவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் இடையில விட்டு விட்டு ஜெபிக்க மாட்டேன், தொடர்ந்து உம்மை பற்றுக்கொள்வேன். ஆண்டவரே, தொடர்ந்து உம்மை பற்றுக்கொள்வேன். எல்லாம் சத்தமா ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கட்டும், கர்த்தர் கேட்கட்டும். அல்லேலூயா. தொடர்ந்து பற்றுக்கொள்வீர்கள் என்றால் வரக்கூடிய நாட்களிலே கர்த்தருடைய கரம் உங்களை தாங்குவதை பார்ப்பீர்கள். பொருளாதாரத்தில் கர்த்தருடைய கரம் உங்களை தாங்குவதை பார்க்க முடியும். உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும்போது, உங்களுக்கு பலவீனம் வரும் பொழுது, சரீர பலவீனம் வரும் பொழுது, ஆமென், என்னென்ன வேதனைகள் வருகிறது அந்த நேரத்திலெல்லாம் கர்த்தருடைய கரம் உங்களை தாங்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள். பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். கர்த்தரை மட்டும் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும்
எந்த போராட்டம் வந்தாலும், ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றுவதை விட்டுவிட மாட்டேன், உம்மை பற்றிக் கொள்வதை நான் விட்டுவிட மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, சத்துருடைய எத்தனை ஆலோசனைகள் எனக்கு விரோதமாக வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் சாத்தானுடைய எல்லா எண்ணங்களையும் தள்ளிவிட்டு கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி மட்டும் நான் நடக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு 2 வசனத்தை கேட்டோம் என்பதில் மட்டும் நம்முடைய பிள்ளைகள் திருப்தி அடைந்து விடாதபடிக்கு இந்த வசனத்தின்படி நான் வாழ்ந்து தேவனுடைய கரம் என்னை தாங்குவதை நான் அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு நம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்ல உதவி செய்வீரான். அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் உடைய கரமுடைய பிள்ளைகளை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல வரங்களை மனமாகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு சொல்லிக்கிறவை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய அந்யோன்யம் நம்ம அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னிடைக்கும் தங்கியிருப்பதாக. ஹல்லேலூயா.